வணக்கம் நேயர்களே, நாம் இங்கே இப்போ என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா, கொல்லம் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம அதில் உள்ள எறும்பு போச்சுன்னா அந்த பூச்சி நல்லா பிடிக்கும் அதை அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளாக எறும்பு போட முடியாது, போட்டு சித்திரை பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நம்மளால் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது இயல்பாகவே நான் பார்க்கும்போது இந்த குழிக்குள்ளார ஒரு எறும்பு உள்ளே துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் இப்போ இந்த பதிவு எடுக்கிறோம். இதுக்குள்ளே தாங்க அந்த ஒரு குள்ளாணி இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த எறும்பு அது விடவே மாட்டேங்குது. இந்த இடத்துல நிறையா குழிகள் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு எறும்பு மட்டும்தான் இங்கே மாட்டிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ இருக்கா? இல்லை பாருங்கள், இந்த எறும்பு பாருங்கள், ரொம்ப அந்த பூச்சி இந்த எறும்பு பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மண்ணுக்குள்ளேருந்து ஏதோ அசைவு தெரியுது பார்த்தீங்களா? அது அந்த எறும்பு விடவே மாட்டது இந்த ஒரு குள்ளாம். அதுக்குள்ளார நாங்கள் கிராமத்தில் இதை குள்ளாம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள்லாம் அதை உள்ளார இருந்து அதை வெளியில் எடுத்துகிட்டு வச்சு விளையாண்டுருக்கோம். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுக்குள்ளார இப்போ நான் சொல்கிற இந்த குள்ளான் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு பூச்சி இனம் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுடைய சின்ன வயசில்? அப்படிங்கிறத நீங்கள் பதிவு செய்யுங்க. இப்போ நாம் இந்த எறும்பை எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த குள்ளான யாரெல்லாம் பாருங்கள், பக்கத்தில் ஒரு எறும்பு போயிட்டுருக்கு. இதுவும் தெரியாமல் இந்த குழிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சும்மா அந்த எறும்புக்கும் இதே போல் ஒரு பாதிப்பு தான் இருக்கும். இந்த குள்ளான யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, அது யாரெல்லாம் பார்க்கல, யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவுக்கு கீழே சொல்லுங்கள். நாம் இன்னொரு பதிவில் அதை நம்ம பார்க்க முடிஞ்சதா, நேரில் பார்க்க முடியும் அப்படின்னா பார்த்துட்டு நம்ம அந்த பதிவையும் போடுறோம். நன்றி, வணக்கம்.